ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அதுவுமே சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு இன்ஃபார்மேட்டிவாக எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவோட கண்டென்ட் என்னென்னு தமிழில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெள்ளை கழிச்சல் எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் தவிர்க்க முடியாத ஒரு நோய், எல்லா கிளைமேட்லேயும் வருது. இப்போது பத்தாததுக்கு எல்லா இடத்துலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஊர்லேயும் நல்ல மழை. வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வந்தாலும் சரி, மழை காலம் முடிஞ்சு அடுத்து பனிக்காலம் வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த வெள்ளை கிழிச்சல் வந்து நிப்பாட்டவே முடியாது. ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா போதும், மொத்த ஃபார்மும் அவுட் ஆகிடும். அது என்ன மெடிசின் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, ரிக்கவரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இத்தனை வருஷத்தில் நம்ம இந்த ஃபீல்டில் கற்றுக்கிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபார்முக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த மெடிசனை விட இப்போ ஒரு புதுசாக ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி கேட்டு வெட்டினரியை கன்சல்ட் பண்ணி அந்த மெடிசனை கொடுத்து நம்ம ரிக்கவரி பண்ணி அது சூப்பராக ஒரு குவாலிட்டியில், அந்த குவாலிட்டியெல்லாம் எதுவுமே அடி வாங்காமல் அதை அப்படியே க்ளீனாக சேஃபாக அப்படியே காப்பாற்றி எடுத்துட்டோம். ஸோ அதை வந்து நம்ம ஏன் நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த எப்பயுமே அது நம்மகிட்ட அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. எப்பயுமே நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்மள இருக்க எல்லோரும், நம்ம கூட இருக்க எல்லாருமே வளரணும்னு. ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சேவலுக்கு வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுன்னா அந்த சேவலை தனியாக எடுத்து ஒரு இடத்துல வைங்க. மற்ற கோழி எதையும் பார்க்காத மாதிரி, மற்ற கோழி எதுவும் அதுக்கிட்ட போகாத மாதிரி செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணிட்டு டெய்லியுமே அதோட கூண்டு அது எங்கே அடைச்சி வச்சுருக்கணும் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சாம்பல் போட்டு விடுங்க. சாம்பல் டெய்லியுமே 2 வாட்டி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. அது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணி வைக்கவே வைக்காதீங்க. ஒரு 1 வீக் பக்கமாக தண்ணி வைக்கவே வைக்காதீங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் 3வது மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளி கட்டியிருக்கும் அதுக்கு. அந்த சளியை உங்களால் எடுக்க தெரிஞ்சால் எடுங்க. அப்படி இல்லாட்டி நிறைய யூடியூப் வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சளி தட்டி எடுக்க தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி அந்த சளி தட்டி எடுங்க. ஓகேங்களா? இப்போ 2வது மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் நீங்கள் எந்த தீவனம் கொடுத்தாலுமே செரிமானம் ஆகாது. அது இறப்பையில் அப்படி நின்று இன்னுமே ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தி பண்ணும். ஸோ அதனால் ஈஸியாக செரிக்கிற மாதிரி கொடுக்கணும்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க சோறு கொடுங்க, இட்லி அந்த மாதிரி கொடுங்க, ப்ரெட்டு கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். கம்பெனி ஃபீடு, கோழிக்கு கம்பெனி ஃபீடு இருக்கும், அது கொடுங்க. அதே போதும், தாராளம். பிசைஞ்சு வைக்கிறப்ப மட்டும் லேசாக வெதுப்பான தண்ணியில் வந்து அதை பிசைஞ்சு வைங்க. ஸோ அதில் கொஞ்சம் டெட்ராசைக்ளின் பவுடர் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா இன்னுமே நல்லது. செரிமானம் சீக்கிரம் ஆயிரும். ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓரலாகவே ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் 3வது மேட்ரு, முக்கியமான மேட்ரு மெடிசின் வந்து C-Flox டேப்லெட். ஓகேங்களா? அதை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். C-Flox டேப்லெட். இதை வந்து காலையில் பாதி, ஒரு ஃபுல் மாத்திரையில் பாதி டேப்லெட் காலையில், பாதி டேப்லெட் நைட்டு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். பெரிய சேவலாக இருந்தால் ஒரு 6 டேப்லெட்டு, அதோட சின்னதாக அதில் கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கோங்க. ஒரு 1 வீக் தேவையில்ல, அதிகபட்சம் ஒரு 4 நாள் வந்து ஃபுல்லாகவே ரிக்கவரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி மெடிசன் கொடுத்து வந்தீங்கன்னா தாராளமாக உங்கள் கோழியை சேவலை எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய தரமான வீடியோக்கள் உங்களுக்காக நான் வந்து என்னோடய டைமை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். என்னோடய நாலேஜை அது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னுமே சுலபமாக இருக்கும். எப்பயும் சொல்கிறது போல தான், நான் மட்டும் வளரக்கூடாது, என் கூட இருக்க நீங்கள் எல்லாருமே வளரணும். அதான் என்னோடய மைண்ட் எப்போயுமே. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல அப்டேட் வருது நம்ம ஃபார்மை பற்றி, நம்ம ஃபார்முக்கான பட்ஜெட்டை பற்றி. ஸோ நிறைய புது வீடியோ இருக்குது. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் லைக் தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டிப்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் சேவலுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. வெள்ளை கழிச்சல் வந்து ஈஸியாக ரிக்கவரி பண்ணிடலாம். எந்த இன்ஜெக்ஷனோ அது இது எந்த மெடிசன் தேவையில்ல. இந்த ஒரு டேப்லெட் எத்தனை 10 ரூபா 15 ரூபா தான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில், வெட்டினரி மெடிக்கலில். அப்படி இல்லாட்டி வெட்டினரியன் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அவங்களுமே இந்த யூஸை பற்றி அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அவர் டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் சொன்னதை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வெட்டினரியனை கன்சல்ட் பண்ணி நம்மளும் அதை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பை.